செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மதிய வணக்கம். 11 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது நம்மளுடைய பார்த்திங்கன்னா 11 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் தற்பொழுது பொதுத் தேர்வு எழுத தொடங்கிட்டாங்க. 11ஆம் வகுப்பு தமிழும் 12ஆம் வகுப்பு தமிழ் அண்ட் இங்கிலீஷும் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன தான் கொஷின் பேப்பர் அப்படி இப்படி கேட்டு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு சிலர் டஃப்பாக கேட்டிருக்காங்க, ஒரு சில பேர் ஈஸியாக கேட்டிருக்காங்க. நல்லா எழுதியிருக்கேன், நல்லா ஓரளவுக்கு எழுதியிருக்கேன், பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதியிருக்கேன், இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் கூட தற்பொழுது நிறைய பேர் பயப்படுறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு சில கொஷின் டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க. இன்னொரு நிறைய மாணவர்கள் பயப்படுறதுக்கான காரணம் என்ன, பேஜஸை ஃபில் பண்ணக்கணும். நிறைய பக்கங்களை விட்டு இருக்காங்க. ஏதோ பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதிடலாம், ஒரு 10 பக்கம் 15 பக்கம் அது வரைக்கும் எதனா போதும், நமக்கு தெரிஞ்ச கொஷின் வரைக்கும் எதெல்லாம் மொத்தம் எழுதி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க எக்ஸாம் ஹாலில். கொஷின் தெரியலன்னு மண்டையை மட்டும் சொரிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் எழுதாமல் விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பயத்தை உண்டாக்குது. நம்ம ஃபெயில் ஆகிடுமோ, மார்க் கம்மியாகிடுமா, மார்க் நம்ம நினச்ச மார்க் வருமா, நம்ம இவ்வளோ மார்க் எழுதியிருக்கோம் அவ்வளோ மார்க் வருமா, அப்படி இப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கேற்ற போல் தான் இதில் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எப்படின்னா, நம்மளுடைய பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள், ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ்லேயும் வராதவங்க, எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேப்பர் இருக்கும் ஆனால் அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களாம் ஃபெயிலியர் லிஸ்ட்டில் சேருவாங்க. ஸோ பொதுத் தேர்வு எழுதினவங்க எல்லாருமே ஃபெயிலியர் லிஸ்ட்டில் சேருவாங்களான்னு கேட்டால் அவங்கள சேர மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் பேஜஸை ஃபில் பண்ணாமல் நிறைய பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிற அளவுக்கும் கம்மியாக எழுதியிருந்தீங்கன்னா, ஒன்றுமே தெரியாமல் அப்படியே விட்டு வந்திருந்தீங்கன்னா, எதுவுமே எழுதாமல் நீங்களும் ஃபெயிலியர் லிஸ்ட்டில் சேர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது முன்கூட்டியே சொல்லிடுறேன். நான் நிறைய தடவை வீடியோ போட்டு சொல்லியிருக்கேன். நிறைய மாணவ செல்வங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பேஜஸை ஃபில் பண்ணுங்கள், எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கதை தெரியுமோ அதை எழுதுங்க. அப்போ தான் மார்க் உங்களுக்கு பெனிஃபிட்டாக வரும். நீங்கள் எதுவுமே எழுதாமல் விட்டு வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தான் லாஸ் பெரிய அளவில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செல்லக்குட்டீஸ் அதை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பார்த்திங்கன்னா எக்ஸாம்ன்றது உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட், ஓகேங்களா. நீங்கள் கட்டக்கூடிய ஒரு கட்டிடத்துக்கு அடித்தளம். அதில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நான் மீண்டும் சொல்கிறது, கண்டிப்பாக இந்த குறுகிய நாட்களில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்யூச்சர் பெனிஃபிட்டாக இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா அமைச்சிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க செல்லக்குட்டீஸ் எல்லாருமே. ஓகே, இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் A to Z எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் பயத்தில் இருப்பாங்க, ஃபெயிலியர் லிஸ்ட்டு என்ன பண்ணுறது எக்ஸாமுக்குன்னு. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது அடுத்த எக்ஸாம் ஆச்சு அவங்களாம் தெரிஞ்சு கொஞ்சம் அழகாக எழுதட்டும். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.